ஹலோ! வெல்கம் டூ ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு நம்ம பொங்கல் எங்கேயும் ஊருக்கு போல. அதனால நம்ம அமாவாசை ஞாயித்துக்கிழமை முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். சரின்ட்டு காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே முருகன் வழிபாட்டுக்காக கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கே முருகனை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். பாருங்க முருகர் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாருன்னு. எங்கே இருந்தாருன்னு தெரியவாருல்ல. அப்படியே விளக்கு வாங்கிட்டு நெய் விளக்கு வாங்கிட்டு அப்படியே முருகருக்கு விளக்கு போடலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டோம். அங்கே போயிட்டு அப்படியே முருகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். தாண்டெல்லாம் ஒரே கடை, பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து மன நிம்மதியாக சாமி கும்பிட்டு நிம்மதியாக நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம சாமியை பார்க்கலான்ட்டு எல்லோரும் வேக வேகமாக போயிட்டுருக்கோம். ஆனால் பயங்கர கூட்டங்க. எங்கே இருந்தாலும் தான் நம்ம சாமி காட்சி தருவாரே. அப்படியே அவரை சுற்றி இங்கேருந்து பார்த்துட்டு சரி அண்ணனையாவது பார்க்க போகலாம் அப்படின்ட்டு விநாயகரை பார்க்க போனால் அங்கே கியூ நிற்கிது எவ்வளோ தூரம். சுற்றி நின்று இங்கேயே இருந்த சாமியை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்படியே இங்கேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்தாண்ட போனால் இந்தாண்ட கியூ நிற்கிது அந்த வளைவை சுற்றி நிற்கிது. எல்லோரும் அண்ணாந்து சாமியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் எங்கே இருந்தார் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம மன நிம்மதிக்காக அப்படியே நம்ம இந்தாண்ட போயிட்டு சுற்றி வந்தோம். சுற்றி வரும்போது தான் அடேங்கப்பா இதை பார்த்தா நாம் நாளைக்கு காலையில் தான் சாமியை பார்த்துட்டு போக முடிய மாட்டேக்கு அப்படின்ட்டு அப்படியே வெளியே இருந்து சாமியெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்தே மூலஸ்தானத்தை சந்திலே இருந்து பார்த்துட்டு போகலாம், கியூலாம் நிற்க முடியாதுன்ட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே இங்கே இருக்க நந்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். வெள்ளாளகுண்டம் நந்தீஸ்வரன் கோவில் உலகத்திலே மிகப்பெரிய நந்தின்னு சொல்லி அங்கே நம்ம போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பிளான் போட்டிருந்தோம். அங்கே போயிட்டு முன்னாடியே இந்த தீர்த்த சுவாமி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ காசெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கோம், அதனால் நம்மளுக்கு தெரியும். புதுசாக அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களும் அப்புறம் காசை போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே இந்தாண்ட இருந்து சுற்றி வந்தோம். பார்க்குறதுக்கே நந்தி எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. சாமியெல்லாம் வர்ணிக்கக்கூடாது, இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல. அப்படியே நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த கல்லெல்லாம் பதிக்கலை. அப்போ எல்லாம் மண்ணாக இதாக இருந்துச்சு. இப்போ நல்லாயிருக்கு. அப்படியே இந்தாண்ட விநாயகரை பார்த்துட்டு எதுப்புற அப்படியே வாராகி அம்மன் வச்சுருந்தாங்க. அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டோம். அப்படியே சாமியை கும்பிட்டு இந்தாண்ட உள்ளே போனால் அபிஷேகத்துக்கு உள்ள அந்த சாமிக்குள்ளே நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு 100 ரூபாயாம். உள்ளே பார்க்க போகிறதுக்கு 50 ரூபா அப்படின்னாங்க. அப்புறம் இந்தாண்ட சிவனை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு திருப்தியாக சிவன் அருள் பெருகன்னு வாழ்த்தி வணங்கி எல்லாத்தையும் காப்பாற்றுப்பான்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்தால் இங்கே காலம் பைரவனை அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டு விசிட்டு போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுப்பான்னு இங்கே லிங்கத்தை இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இருந்தாலும் இப்போயே கூட்டம்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே தானே நந்தீஸ்வரனை பார்த்துட்டு நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. அதனால் அவங்க எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபு அப்புறம் எங்கள் மாமியார் எங்கள் பாப்பா மட்டும் 50 ருபீஸ் கட்டி பணம் கட்டி உள்ளே போய் சாமி பார்க்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வர வரைக்கும் நாம் சும்மா இருக்குமா? அப்படியே அங்கே இங்கேன்னு போயிட்டு வீடியோ எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக சிவமந்திரத்தை சொல்லி உக்காந்தாச்சு. உட்காந்துட்டு நம்ம போன டைம் வந்தப்போ வாராகி அம்மன் இருந்துச்சு, எங்கே காணுமேன்னு பார்த்தா கூடாரம் கட்டி பூட்டி வச்சுட்டாங்க. அப்போ வெயிலில் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த லிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்ணோம். இப்போ தான் மாற்றிட்டேன். அந்த மூலையில் லிங்கம் வச்சுருக்காங்க, குபேந்திர லிங்கமாக அது.
அப்படியே அவங்களையும் இதையும் அப்படியே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு சந்தோஷமாக இந்தாண்ட எல்லாம் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓம் நம சிவாய. அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அந்த பக்கம் எல்லாமே நல்லா இயற்கையாக காட்சி பார்க்கறதுக்கு நல்லா அற்புதமாக நல்லாவே இருக்குது. அதனால் நமக்கு நல்லா மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மன அமைதியாக நிம்மதியாக இருக்கும். நான் என்னோடய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் போயிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அங்கே முடிச்சுட்டு லிங்கத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரலான்ட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ தான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண பார்க்கை பற்றி கேள்விப்பட்டோம். சரி அப்படியே அந்த பார்க்குக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே இங்கே வந்தோம். இது முருகன் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது இந்த பார்க்கு. எனக்கு பேர் சரியாக தெரியல. என்னடா எல்லாத்துலேயும் தெரியல. பெரும்பாலும் அங்கே இங்கே போய் சுற்றி பார்த்துருந்தா தானே தெரியும். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இப்போ தான் ஒவ்வொரு இடமா போய் சுற்றி பார்க்குறேன். அதெல்லாம் அப்படியே விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்குது. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது விளையாடுறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு. போட்டிங் போக 100 ருபீஸாம். யார் வேணாலும் போட்டிங் போகலாம். அப்புறம் ஹல்க் பொம்மை இருந்துச்சுங்க. ஹல்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. சுட்டி டிவியில் அதில் இதுலன்னு வரும். ஸ்பைடர்மேன் இது மாதிரி பார்த்து அப்போல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னே பழைய ஞாபகமெல்லாம் வந்துருச்சு. அப்படியே பார்த்துட்டு இயற்கையாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த வரவங்கெல்லாம் குப்பையெல்லாம் போடாமல் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா நல்லா அசுத்தப்படுத்தாமல் பார்க்குறதுக்கு நல்லா இயற்கையாகவே இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.